மனைவிக்கு செக்ஸ் ஆர்வம் குறைவாக இருந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? கணவர் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று உடல் ரீதியான காரணம், 2 மன ரீதியான காரணம், 3வது சமூக ரீதியான காரணங்கள், 4வது அவங்க தம்பதிகளுக்குள்ள உறவு. இந்த காரணிகள் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கும். உடலில் தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு ரெண்டுலேயுமே செக்ஸ் குறைவாக இருக்கும். ஹார்மோன்கள் ப்ரொலாக்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில ஹார்மோன் பிரச்சனைகளால் பாலியல் ஆர்வமே குறைஞ்சிடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக சினை முட்டை பையை நீக்கிடுறாங்க. ஓவரியில் வர்ற கேன்சர் ஆர் கர்ப்பப்பையில் வர்ற சில மாறுபாடுகள், ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தில் கர்ப்பப்பையும் சினை முட்டை பையும் சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் பாலியல் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிரும். பெண்ணுறுப்பும் அந்த உயவுப் பொருள் குறைஞ்சி போயிடும். செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஹார்மோனை திரும்ப கொடுத்து அவங்கள இயல்பான ஒரு உடல்நிலை, மனநிலைக்கு கொண்டு வரலாம். ஒன்று. உடல் ரீதியான காரணங்கள் வேறு ஏதாவது, பெண்ணுக்கு பெண் உறுப்பில் வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், வேறு காரணங்கள் அப்படின்னு பார்த்தா மன ரீதியான காரணங்கள். கணவன் தன்னை பயன்படுத்திக்கிறாரு, அல்ல அவங்க என்ன மரியாதையாக நடத்துறதில்ல, மாமியார் மாமனார் பிரச்சனை பண்ணுறாங்க, இப்படி உறவுகள் ரீதியான காரணங்கள். சமூக ரீதியான காரணங்கள், சமூக அழுத்தம், மற்ற பிரச்சனை, கடன் தொல்லை, இல்லை என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். சமூக ரீதியான காரணங்கள். இப்படி இந்த காரணங்கள் நிறைய இருக்குது. சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக பெரும்பாலான காரணங்களை சரி செய்ய முடியும். சில நேரங்களில் தவறான எண்ணங்களால் கூட இப்படி நினைப்பலாம். நிறைய செக்ஸ் பண்ணால் நல்லதில்லை, செக்ஸ் கடவுளுக்கு எதிரானது, உடம்பு வீக் ஆயிரும், நரம்பு பலகீனமாயிரும், இப்படியெல்லாம் தவறான நம்பிக்கைகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் என்றைக்கும் இதை பாலியல் பற்றி யாருடையும் மனம் திறந்து பேச முடியாது. அப்போ இவங்களுக்கு பழைய நம்பிக்கைகளை அப்படி தவறாக சுமந்துக்கிட்டே இருக்கலாம். இவங்க இந்த பிரச்சனைகள் வரும். பல நேரம் ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி வரும். இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போது சாமியார்கள், அதே மாதிரி முல்லாக்கள், ஃபாதர்ஸ், இவங்கெல்லாம் என்னன்னா இயல்பான ஆண்களாக இருப்பாங்க. ஆண்களுக்கான உணர்வுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஒரு சாமியாராவோ முல்லாவோ இல்லை ஒரு கடவுள் ஃபாதராகவோ இருந்தாங்கன்னா, செக்ஸு ரொம்ப பண்ணுறது கடவுளுக்கு எதிரானதுன்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இவர்கள் சிக்கல் வரும். மனதுக்குள்ளே இவங்களுக்கு கடுமையான போராட்டம், சிக்கல் இருக்கும். இவர்களுக்கு செக்ஸ் ஆர்வம், ஆண்மை குறைவு வர்றதெல்லாம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா மனதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்கும். உடல் ஒரு பக்கம் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும், மனம் அதற்கு எதிரான வேலையை செஞ்சிகிட்ருக்கும். இது மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. மன ரீதியான போராட்டங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், சூழல் ஆரோக்கியமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஒரு இயல்பான ஆரோக்கியமான செக்ஸில் முழுமையாக ஈடுபட முடியும். அதை தவிர செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் பற்றிய ஒரு சரியான புரிதல், கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். வணக்கம்.